இதுவரையில் நாடாண்டவர்களுக்கும் இப்போது நாடாண்டு கொண்டிருக்கிற பாஜகவினருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் வழக்கமான சராசரியான அரசியல்வாதிகள் இல்லை. மோடி, அமித்ஷா, அவர்களை வழிநடத்தக்கூடிய RSS தலைவர்கள், இவர்கள் வெறுமன தனிநபர்களுக்கான அதிகார வெறியர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டுவிடக் கூடாது. எனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும், எனக்கு பிரதமர் பதவி கிடைத்தால் போதும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும், இந்த பதவியை கொண்டு நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் அதிகாரத்திற்கு வர விரும்பினார்கள், வந்திருக்கிறார்கள். வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களுள் ஒன்று. அதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள்தான் தமிழ்நாட்டையும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்களால் இங்கே காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு திமுக போன்ற திராவிட அரசியல் பேசுகிற கட்சிகள், கம்யூனிசம் பேசுகிற இடதுசாரி கட்சிகள், எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரியம் பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அவர்கள் ஊடுருவதை தடுக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலங்களில் வளர்கிற மாநில கட்சிகளில் ஊடுருவி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து, எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிகளையும் காலி செய்வது பிஜேபி RSS செயல் திட்டங்களில் ஒன்று. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதிமுகவின் மீது உள்ள நன்மதிப்பின் காரணமாக சில நேரங்களில் நாம் அதிமுகவுக்கு ஆதரவான சில கருத்துக்களை நாம் பதிவு செய்தோம். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் அதை ஏற்க அவர்களுக்கு மனம் இசையவில்லை. வருங்காலத்திலே அதிமுகவை அவர்கள் பலவீனப்படுத்தி விடுவார்கள். பாஜகவின் செயல் திட்டங்களில் அதுதான் மிக முதன்மையானது. எந்த கட்சியோடு கூட்டணி சேருகிறார்களோ அந்த கட்சியை அதிமுக தலைவர்களை எப்படி இன்றைக்கு கையாளுகிறார்கள்? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறார்? அமித்ஷா அழைத்துதான் நான் டெல்லிக்கு போனேன், எங்கள் கட்சி விவகாரத்தை தான் என்னிடத்திலே அவர்கள் பேசினார்கள். யார் அவர்கள்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா? பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார். OPS அவர்களை கையாண்டது யார்? அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார்? சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா? ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை, பல முறை வென்ற கட்சியை
எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அதிமுகவிலே நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள்? இதுவெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். அதிமுக மேல் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. பிஜேபி காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள், எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தவர்கள், சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் பிஜேபி RSS எதிர்க்கிறோம் என்று பலர் எண்ணுகிறார்கள். அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். இது நம்மை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி. எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் பெரியாரை படித்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் இடதுசாரி அரசியலையும் உள்வாங்கியவர்கள். எனவே பாரதிய ஜனதா RSS என்கிற இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் வேரூன்றிவிடக் கூடாது என்கிற ஒரு பதைப்பு, ஒரு தற்காப்பு உணர்வு, அந்த அடிப்படையில் தான் தோழர்களே RSS பிஜேபியை நாம் எதிர்த்தோ விமர்சித்தோ பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து, என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும், திமுகவுக்கு துணை போகிற ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும், இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை, ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள். எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும். யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனை விட அதிக அனுபவம் எங்களுக்கு, கல அனுபவம் எங்களுக்கு உண்டு. சும்மா யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அவன் பேசுறான். அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்முடைய அனுபவத்தோடு ஒப்பீடு செய்ய முடியாது. நான் ஆணவத்தில் இதை பேசவில்லை. RSS பிஜேபி உள்ளிட்ட சக்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு, விமர்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை எடுத்துரைக்கிறேன். அவ்வளவுதான்.